ஒரு புதிய பாரதம் உதயமாகிறது. ஒரு இளைய பாரதம் உதயமாகிறது. ஒரு விஞ்ஞான பாரதம், முன்னோக்கி செல்லும் பாரதம் உதயமாகிறது. எல்லாவற்றிற்கும் மேல் காலத்தின் மதிப்பை தெரிஞ்ச பாரதம் உதயமாகிறது. 15 நிமிஷம் லேட்டு. பேச ஆரம்பிச்சிருப்பா. எல்லாரும் மாட்டிக்கு போறோம். வாயை மூடுறோம். நமது பாரதத்தின் முன்னேற்றத்திற்கு காலமே மூலம். அதுவே சுவாசம், அதுவே ஆதாரம், அதுவே பிராணம். இந்த இளைய பாரதம் சட்டத்துக்கு புறம்பாக ஒருபொழுதும் செல்லாது என்பது என் நம்பிக்கை. 18 நிமிஷம் லேட்டரா? இந்த புதிய பாரதம் நேர்மையான வழியில் தான் செல்லுமே தவிர தவறான வழியில் செல்லாது என்பது நிச்சயம். உயர்ந்த பண்பாட்டையும் சமுதாய மேம்பாட்டையும் இந்த புதிய பாரதத்தினிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நமது பாரதத்தின் வருங்காலம் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. உங்களுடைய காலடிகள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த இளைய தலைமுறை சாதித்தது, சாதித்துக் கொண்டிருப்பது, சாதிக்க போவது நமக்கு இன்று பெருமை தரும், என்றும் புகழ் தரும். நமது நாட்டின் பொன்னான எதிர்காலம் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். Now the Vice Chancellor will confer the degree. Prakash Kumar. I love you. விடிய விடிய நடனம் சந்தோஷம் விடியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண்மேலே பொதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம். நம் கைகளின் நாளைய ராஜ்யம், நம் கண்களின் நாளைய காவியம். நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விடியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண்மேலே பொதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம். காலங்கள் உதயமாகட்டும், கவலைகள் விலகி ஓடட்டும், காட்டாறு நாம் அல்லவோ. வாமனித உலகையாடலாம், வாழ்க்கை என்ன வாழ்ந்து பார்க்கலாம், ராஜாதி ராஜாக்கள் போ. ஏனென்று கேள்வி கேட்பவன் யாரும் இல்லை, எங்கேயும் கால்கள் போகலாம், ஏது எல்லை. கொண்டாட்டம் கும்மாளந்தானே, தப்பாத தாளங்கள் நாம் போட. தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விடியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண்மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம். பாடுங்கள் புதிய கீர்த்தனம், எழுதுங்கள் புதிய சாசனம், மாறட்டும் சமுதாயமே. ஆடுங்கள் புதிய தாண்டவம், அழியட்டும் பழைய தத்துவம், அச்சங்கள் நமக்கில்லையே.
ஓர் நாளும் ஓய்வதில்லையே நம் போராட்டம், ஓர் நாளும் சாய்வதில்லையே நம் தேரோட்டம். ஆரம்பம் ஆனந்த கீதம், தப்பாத தாளங்கள் நாம் போட. தக தக திமி தகஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண்மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும், மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்? நம் கைகளின் ஆலய ராஜ்யம், நம் கண்களின் ஆலய காவியம், நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம், விடியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண்மேலே புதுயுகம். தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தகிட தகதிமி தகதிமி தக தகிட தாம் 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 தாம். வலிக்குதா? கொஞ்சம். நேத்தை விட அதிகமா இருக்கா? ஆமா. சிஸ்டர், பிளட் எடுத்து யூரிக் ஆசிட் டெஸ்ட்டுக்கும் பொட்டாசியம் டெஸ்ட்டுக்கும் அனுப்புங்க. வரேன். டாக்டர், உங்களை ஒண்ணு கேட்கலாமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா?
இங்க என்ன பண்ற? ரூமை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. டாக்டர் கரெக்டா சொல்லுங்க, நம்ம கல்யாணம் எப்போ? கேட்டு சொல்றேன். யார? என் புருஷன் கிட்ட, என் குழந்தைங்க கிட்ட. ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? பின்ன இத்தனை நாள் எதுக்கு என்னங்க? கேவலம் உடஞ்சு போன காலு கை சரி பண்றதுக்கு போய் இத்தனை எக்ஸ்ரேஸ், இந்த போன் மேரோ டெஸ்ட், இந்த பொட்டாசியம் டெஸ்ட், யூரிக் ஆசிட் டெஸ்ட், அது இது இதெல்லாம் எதுக்கு? எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டீங்க, பின்ன இன்னும் நான் எதுக்கு இங்க இருக்கேன்? இதெல்லாம் என்னது? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல பட்ட காயத்தை பத்தி எனக்கு அதிகமா கவலை இல்ல. அது கிட்டத்தட்ட சரியா போயிடுச்சு. பின்ன எல்லா ஆக்சிடென்ட் கேஸ்லயும் சில ரொட்டீன் டெஸ்ட் எடுப்போம். அதெல்லாம் உனக்கும் எடுத்தோம். அப்பதான் கிரானிக் மைலாய்டு லுகேமியான்னு கன்ஃபார்ம் ஆச்சு. கிரானிக் மைலாய்டு லுகேமியான்னா கேன்சர், போன் மேரோல, லிம்ப் நோட்ஸ்ல, ஸ்பிளேன்ல. நீ இத்தனை நாள் உயிரோடு இருக்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? அட்வான்ஸ்டு. இன்னும் எவ்வளவு நாள் இதை உன் உடம்பு தாங்கும்னு என்னால சொல்ல முடியாது. வீட்டுல சொல்லிட்டோன்டையா, சரியான சாவுகிறாக்கீங்க. அம்மா, எனக்கு பசிக்குதுமா. எனக்கு தெரியுமா, டாக்டர் சொன்னாங்க. சாப்பாடு போடுறியா?